ஹலோ வணக்கம். நம்ம புளிச்ச அன்னாசி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, அது உடலுக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப நல்லது. அன்னாசி பழத்தை கிளீனாக கட் பண்ணிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பச்சை மிளகா நிறைய போட்டு வச்சிருவாங்க. ரைட்டா? பச்சை மிளகா போட்டு அது வச்ச உடனே ஒரு 1 or 2 days வச்சிங்கன்னாக்கா ஃபர்மெண்ட் ஆகும். அப்போ புளிக்க வைக்கும். தயிரெலாம் புளிக்க வைக்கிற மாதிரி அது புளிக்க வைக்கும்போது அந்த மிளகால கேப்சைசின்ங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் நம்ம சாப்பிடும்போது குடல்ல இருக்கிற ஈகோலை, சால்வனல்லான்ற பேட் பாக்டீரியாவெல்லாம் கொன்னுடும். ரைட்டா? குட் பாக்டீரியா, குட் கட் பாக்டீரியாவை வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் புளிக்க வைக்கிறதுனால இந்த அன்னாசி பழத்தில் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் நல்லா குறைஞ்சிரும். அதனால டயபெட்டிக் பீப்புளுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அது நிறைய ஃபைபர் வேற இருக்குது. அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையுது. அந்த ஃபர்மெண்ட் ஆனதுனால நிறைய குட் பாக்டீரியா இருந்து பேட் பாக்டீரியா அழிச்சிடும். இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்லது. அண்ட் எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புளுக்கு ரொம்ப நல்லது. அதனால எந்த பழத்துமே கொஞ்சம் புளிக்க வைக்கும்போது அதோட நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் கிரேப்ஸ்லேருந்து வைன் தயாரிக்கிறாங்க. வைன் உடலுக்கு நல்லது. அதே மாதிரியே எந்த ஒரு பழமே புளிக்க வைக்கும்போது அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு உடலுக்கும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால எப்போ முடியுதோ நீங்கள் தாராளமாக அதை சாப்பிடலாம். புளிக்க வச்ச அன்னாசி பழம். ஓகேங்களா?